inside of me. In these deserts I can look at you. Hi friends, welcome back to Teju channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நார்மல் டாப்பு தாங்க. அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணிகிட்ருக்கோம், லைனிங்கில் கட் பண்ணிகிட்ருக்கோம். பேட்டர்ன் வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் எப்பயுமே வந்து பேப்பரில் பேட்டர்ன் போட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். நான் ஆல்ரெடி என்னோடய நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம 4 டாட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம். நெக் டாட்டு, ஷோல்டர் டாட்டு, சைட் டாட் அண்டு இது ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கிறதால ஸ்லீவ் டாட்டு. ஸ்லீவ்லெஸ்க்கும் நம்ம ஸ்லீவ் டாட், அதனால இந்த நீங்கள் க்ளோஸ் பண்ணதெல்லாம் தெரியும். ஸோ இது பேசிக் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம அப்புறம் என்ன டிசைன் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய டாட்டரே தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த லைன்லேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவங்களே வந்து பேசிக் பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ பேசிக் பேட்டர்ன் போட்டுட்டு தான் நம்ம இதுலேருந்து தான் நம்ம எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பேசிக் பேட்டர்ன் ஃப்ரண்ட்டுக்கும் இருக்குது, பேக்குக்கும் இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் ப்ராட் நெக்கு டாப், அவ்வளோதான். ப்ராட் நெக்னால் வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர், ஆஃப் ஷோல்டர் பாருங்கள், ஒரு 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சுக்குள்ளே வரும். இப்போ வந்து நிறைய மூவிஸ்லலாம் இந்த மாதிரி ப்ராட் ஷோல்டர் போட்டு தான் போடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தாக்கா நமக்கு அந்த ஷோல்டர் வந்து பட்டி மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க அந்த மாதிரி மாடல் தான் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாடல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, முன்னாடி கிளிப்பிங்கில் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி டாப் போட்டிருப்போம். ஸோ அந்த என்னோடய டாப் வந்து நான் ஆல்மோஸ்ட் இது தைக்கிறதுக்கு 1 மந்த்து முன்னாடியே வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த டாப் எடுக்கும்போது எனக்கு மட்டும்தான் அந்த மெட்டீரியல் எடுத்தேன். அந்த மெட்டீரியல் சார்ஜ் வந்து அட்மோஸ்ட் 400க்குள்ளே 350 to 400 மீட்டரு. ஸோ நான் எடுத்தது வந்து ஒரு 2.5 மீட்டர் கிட்ட தான் எனக்கு ஒரே ஒரு டாப் ஸ்டிச் பண்ண தான் எடுத்திருந்தேன். அப்புறம் என்னோடய டாட்டரும் இதே கலர் இதே டாப் வேணும்னு கேட்டதால் ஸோ உடனே நான் ஸ்லீவ் வைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கும் ஒரு டாப் வர மாதிரி நான் பேலன்ஸாக கிளாத் வச்சுட்டேன். ஸோ இந்த பேட்டர்ன் மேக்கிங் பண்ணும்போது இது ஒரு நல்ல பெனிஃபிட். இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் போட்டுட்டு அப்புறம் கிளாத் எங்கே சஃபிஷியண்ட்டாக இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு அவங்க பேட்டர்ன்லாம் வந்து நல்லா போட டீச் பண்ணிவிட்டு, அவங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிறத வந்து ஃபஸ்ட் பியூனா இங்கே வந்து ஃபஸ்ட் பியூ சொல்லுவாங்க, ஆக்சுவலி +1 ஆக்சுவலி +1 +2 சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. ஸோ அவங்களுக்கும் இந்த ஃபீல்டே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் ஃப்யூச்சர்லேயும் ஃபேஷன் டிசைனிங்காக தான் பண்ண போகிறதால ஸோ நான் இப்போலேருந்து அவங்களுக்கு ஃபுல் டீச்சிங் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து நமக்கு எப்பயுமே ஃபாரெவர் ஜாப்பு, ஃபாரெவர் யூஸ்ஃபுல் அல்வா. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி கற்றுக்கிறதுல எந்த வேஸ்ட்டும் கிடையாது. ஸோ ஸ்டிச்சிங் வந்து இன்னும் ஹெவி மிஷின்ஸ்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணல. நார்மல் சின்ன மிஷின்லாம் கொஞ்சம் டீச் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி பேட்டர்ன் போடுறதெல்லாம் வந்து அதெல்லாம் ஈஸி தானே, ஜஸ்ட் லைக் அவங்க படிப்பு மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணாலும் எது வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டாப்புக்கு வந்து ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராட் நெக் வேணும்னாங்க, ப்ராட் நெக் வச்சு பின்னாடி வந்து ஜிப்பு ஸ்லீவ்லெஸ்ஸு. ஸோ என்னோடய இதுக்கு வந்து நான் போட் நெக் வச்சுட்டு வித்தவுட் ஜிப்பு ஸ்லீவ்லெஸ் தான் நானும் வச்சுருக்கேன். ஸோ ஸ்லீவ்லெஸ் அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஸ்லீவ்லெஸ் வச்சா தான் வந்து இந்த துணி வந்து பத்துன்றது ஃபஸ்ட்டு ஐடியா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து ரெண்டு டாப்புமே ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் நம்ம இப்படிலாம் வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக நம்ம இஷ்டப்படி நம்ம மாற்றிக்கலான்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு. பாருங்கள், இப்போ இது கட்டிங் மெத்தட் காமிச்சிருக்கேன். நான் கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நிறைய இதில் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்டு, இது பண்ணி ரெடி பண்ணி போடும்போது அதோட ஃபிட்டிங் என்ன மாதிரி வருதுன்றதெல்லாம் காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பாருங்கள், ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது நார்மல் காட்டன் லைன். எப்பயுமே வந்து காட்டன் லைனிங் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது வந்து சாண்ட்க்ரேப் மெட்டீரியல். ஸோ நான் சாண்ட்க்ரேப் மெட்டீரியல் தான் வந்து எப்பயுமே வந்து லைனிங் பதிலாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து இப்போ நான் போட்டிருக்குது டாட். நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த டாட் வந்து சென்டராக ஒரு லைன் போடுறேன். ஏன்னா வந்து இது ஸ்லிப்பரியான கிளாத்துன்றதால நமக்கு வந்து முன்னாடி இருக்கிற கிளாத் வந்து நீங்கள் டைரெக்டாக டாட் பிடிக்கும்போது வந்து சேராது. அதனால் நம்ம சென்டராக ஒரு லைன் போட்டுட்டோம்னா 2 துணியும் அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வரும். நீங்கள் அந்த மாதிரி பிடிக்காமல் டைரெக்டாக டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பபுள்ஸ் மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். சரி, நீங்கள் நார்மல் டெய்லரிங் பண்ணும்போது டாட் பிடிச்சா கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ இதை வந்து நாங்கள் வந்து இது நார்மலாக தான் நார்மல் டெய்லரிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் டெய்லரிங் மீன்ஸ் நார்மல் ஸ்டிச்சிங் மெத்தட் தான் இது. இதுலேயே வந்து அட்டாச் டிட்டாச் மெத்தட் வந்து பேட்டர்ன் மேக்கிங்க்கு வந்து நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. ஸோ நான் லைனிங் கிளாத் சொன்னேன்ல, லைனிங் கிளாத் வந்து காட்டனில் நம்ம வந்து ஏன் யூஸ் பண்ணுறதில்லனாக்கா, இந்த மாதிரி ஒரு ஃபேஷனான ப்ரோக்கேட் பீசஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து லைனிங் கிளாத் வந்து இது மாதிரி இது சாண்ட் கிரேப் வந்து கொடுக்கலனாக்கா உள்ளே வந்து காட்டன் ஷிங்க் ஆகும். எல்லாருக்குமே தெரியும். அது ஷிங்க் ஆகிறது வந்து வெளியில் வந்து நல்லா அசிங்கமாக வந்து தெரியும். ஸோ ஸ்டிச் பண்ண பிறகு அது பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அது ஸ்டிச் பண்ண பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களே நிறைய ப்ளவுஸில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ப்ளவுஸ்லலாம் ஆஃப்கோர்ஸ் வந்து நம்ம காட்டன் லைனிங் தான் தரணும். இப்போ வந்து பியூர் காட்டன் இல்லாமல் மிக்சிங் காட்டனு வருது. ஸோ அதுதான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பியூர் காட்டன் போடுறவங்க நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும்போது அந்த லைனிங்கே செப்பரேட்டாக வெளியில் வரும். மெயின் கிளாத் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது நிறைய பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அதாவது ப்ளவுஸ் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் அதே மாதிரிலாம் ஆச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ நார்மலாக இதுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் மேக்கிங்க்கெலாம் வந்து நாங்கள் கன்சீல்டு ஜிப்பு தான் வந்து கொடுப்போம். அதுவும் கன்சீல்டு ஜிப்பு சைடில் தான் கொடுப்போம். பட் இவங்களுக்கு வந்து பேக் ஜிப் வேணும்னு கேட்டதால் நம்ம நார்மல் ஜிப் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கிறது. இதுக்கு நெக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது ஒரு மாதிரி ப்ராடாக அப்படி கிராஸாக போன மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக தெரியாது. ஸோ அது ஸ்டிச் பண்ணி இதில் பார்க்கும்போது கேன்வாஸில் பார்க்கும்போது இப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டிச் பண்ணி போடும்போது கரெக்டாக வந்து உட்காரும். ஸோ ஏன்னா இது ரொம்ப தின்னாக இருக்கிறதால அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பேட்டர்ன் போடும்போதே அது வந்து கரெக்டாக அந்த ரூல்ஸ் வந்து அது கரெக்டாக காமிச்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பேட்டர்னில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம டென்ஷன் ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டாமா இருக்கும் இந்த பேட்டர்ன் மேக்கிங்லாம் பண்ணும்போது. ஸோ இது வந்து நான் கட் பண்ணிட்டுருக்கிறது வந்து மைக்ரோ டாட் ஃபியூசிங் வந்து தான் நான் யூஸ் பண்ணுறது. இது பாருங்கள், இது ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் செப்பரேட்டாக பேக்குக்கு 2 பீஸ். ஏன்னா சென்டரில் வந்து ஜிப்பு வரதால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு பீஸ் தான். ஸோ சென்டர் இது நம்ம பேக்கு ஜிப்பு வரலன்னா நம்ம அப்படியே ஒரு பீஸ் தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜிப்பு போடுறதால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் ஃபியூசிங்கும் யூஸ் பண்ணலாம். நார்மல் ஃபியூசிங் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நாங்கள் வந்து வெஸ்டர்னில் இந்த மாதிரி பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து மைக்ரோ டாட் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல நான் வந்து ஃபியூசிங் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் அது ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா அந்த ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப ஹெவியாகிடும். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் தின்னாக வரும். இது நீங்கள் தெரிஞ்சவங்க தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது மைக்ரோ டாட் ஃபியூசிங் பற்றி. ஸோ நீங்கள் ஷாப் போனீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு மாதிரி மேலே வந்து சொரன்னு இருக்கும். அதுதான் வந்து மைக்ரோ டாட் ஃபியூசிங். அது வந்து யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அது இல்லைன்றவங்க எது கிடைக்குதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டும் வந்து மீட்டர் வந்து 20 ருபீஸ் அவ்வளோதான் ரேஞ்சஸ்ஸு. இதுக்கும் பாருங்கள், பேக்குக்கும் அதே மாதிரி தான் நான் டாட் பிடிச்சிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே சென்டர் லைன் போட்டு டாட் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது சின்னது நம்ம பார்த்துக்கிட்டோனாக்கா நம்ம கட்டிங்கும் மெயினு. கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங்கும் வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணால் தான் வந்து நம்ம போடும்போது ரொம்ப லுக்கு வந்து நல்லா எடுத்து காட்டும். இல்லைன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ ஸ்டிச்சிங் வந்து கண்ணா பின்னான்னு பண்ணால் கூட அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஜிப்பு ஆயிடுச்சு, ஜிப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு இது எப்படி இந்த ட்ரெஸ்ஸு வந்திருக்குது அப்படின்ட்டு அவங்களே போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் வந்து கரெக்டாக தெரியும். அவங்களே சொல்லுவாங்க எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேட்டர்ன் மேக்கிங் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்ப திங்க் பண்ணணும் அவசியம் இருக்காது. நார்மல் டெய்லரிங்னா இது வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் சைட் க்ளோஸ் பண்ணுறேன். சைட் டாட் வந்து எப்பயுமே நார்மல் டெய்லரிங் மாதிரி இதில் வந்து நம்ம ரெண்டு சுற்று அடிப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் இது ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் வரும். நாங்கள் நிறைய வந்து இதில் வந்து அயரனிங் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். அயர்ன் ஜாஸ்தி யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸு வந்து அப்படியே கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆன பிறகு அவங்களே போட்டு பார்த்து அதோட எப்படி இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் பற்றி அவங்களே சொல்லுவாங்க. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hi friends, this is me Tejashwini. So this is long straight kurti with broad square neck.
this pattern was done by me itself. The benefits of me doing the pattern was I could input the thoughts that I had in me. This is my first dress. Before this, I didn't know the normal tailoring, the direct cloth marking method, but so I was thinking that if we go directly to pattern making, it would be quite difficult for me. Like I was telling my mother, first you teach me this, then you teach me that. My mother was like, no, for you this would be like easier, you can cope up, because actually after learning it, it has some formulas and all. If you just do that, you can stitch a dress by yourself. You can stitch any kind of dress. You can, whatever you, suppose you see in a showroom a dress, you want to do it, you also want to stitch it, or you want it, but it's quite expensive, so you have to learn. If you know tailoring or pattern making, the thing you can input it, you have to just spend like how much a meter of material would be 200 rupees or something like that. If you know it, you can do it by yourself. For me, actually, this dress, my mother was the one who helped me, as you saw in the video, because I can't do everything. The teaching process, as she did the pattern, she taught me. As she stitched, she taught me. So now I have the confidence that I can do it by myself. I can do a dress by myself. So this dress actually brought in confidence in me. I was thinking that how can I stitch? I can't stitch or something. I can just tell, like, put this here, put this here, put this neck for this dress. I thought that I can just tell so much only, but I can't stitch. But then now I'm getting the confidence that when you go into the process of learning, then only you will know how much capacity you have. Even I have bought many ready-made kurtis, t-shirt and all. It fits, like it's a bunion material, so that it fits. But then kurtis, it keeps hanging everywhere. As suppose if I'm very skinny, I'm not. If you have some flesh, it goes and sits. But for me, every time it keeps hanging. So that I like putting a fitting dress, which I feel that if you put fitting outfits, it builds up your confidence. But then I never used to get ready-made. It looks very nice. The ready-made dresses looks very attractive. But then when you put it in your body, it's like, it's the look of the dress also goes, everything goes. So that I feel that you customize your dress, you start learning, you start doing, you start stitching for your own self, so that you will be satisfied. It will bring pride to you. I feel that, oh wow, this dress is done by me. So that's all I wanted to tell. If you like this video, do like, share and subscribe to Tej's channel.